தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பார்க்க சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை அங்கிருந்த ஒருவர் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் கருணாபுரம் கிராமத்திற்கு சென்ற சாட்டை துரைமுருகனுக்கும் அந்த கிராம மக்கள் சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சாட்டை துரைமுருகனை அங்கிருந்த நபர் ஒருவர் தாக்க முயன்றுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. காலம் காலமாக கள்ளச்சாராயம் அல்லது விஷ சாராயம் குடித்து இறப்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. விற்பது குற்றமா குடிப்பது குற்றமா என்று நடிகர் MS பாஸ்கர் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சந்தோஷத்திற்காக தொடங்கி அதற்காகவே பழகி பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த அடிமைத்தனமே நோயாகி மாண்டவர்கள் ஆயிரம் மீண்டவர்கள் சொற்பம். அந்த அடிமைத்தனத்தை மூலதனமாக்கி காசு பார்க்கும் கல் நெஞ்சகர்கள் அந்த விஷத்தை குடித்து பார்த்து பிறகு விற்றதுண்டா? அவர்களது மனைவிகளின் தாலி அறுபட்டதுண்டோ? இனிமேலாவது விற்பவர்களும் குடிப்பவர்களும் நிறுத்துவார்களா? இப்படி எத்தனையோ கேள்விகள் உண்டு. ஆனால் விடைதான் இல்லை. இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என்று நடிகர் MS பாஸ்கர் பதிவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து பலியான சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த சௌமியா அன்புமணி உடனடியாக மதுவிலக்கு அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்காளர்களிடம் நன்றி தெரிவித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விஷசாராயம் சம்பவத்தில் சாராய வியாபாரிகள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும், தமிழகத்தில் ஆறாக ஓடும் கள்ளச்சாராயத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கள்ளச்சாராயமே கொடுக்க கூடாது, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேற எதுவும் இல்ல. எதுக்கு எந்த சாராயமும் கொடுக்காதீங்க, நல்ல சாராயமும் கொடுக்காதீங்க, கள்ளச்சாராயம் கொடுக்காதீங்க. கள்ளச்சாராயத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்ததுனால எல்லாருக்கும் தெரியுது. சாராயம் அரசாங்கமே திறந்து விற்கிறதுனால எத்தனை பேர் போயிடுறாங்க. எத்தனை இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டமே தர்மபுரி தான், எல்லாருக்கும் தெரியும். அது குழந்தை குட்டிங்களோட சின்ன சின்ன பொண்ணுங்க விதவையா இருக்கிறதுக்கு காரணம் என்னது? சாராயம் தான். கள்ளச்சாராயமா இருந்தாலும் நல்ல சாராயமா இருந்தாலும் முதல்ல அதை நிறுத்துங்க, அப்புறமா எது வேணாலும் பாத்துக்கலாம். திராணியற்ற திமுக அரசின் மெத்தன போக்கால் 52 பேரின் உயிரை கள்ளச்சாராயம் காவு வாங்கியுள்ளதாக SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். SDPI கட்சியின் 16வது ஆண்டு துவக்க நாளையொட்டி ராமநாதபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார். பெரியபட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு திமுக அரசின் கையாலாகாத தனம்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினார். காவல்துறை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த கோர மரணத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழக அரசினுடைய மோசமான திறனற்ற செயல்பாடுதான் இந்த 52 உயிர்களை இன்றைக்கு காவு வாங்கியிருக்கிறது என்பதாக நம்மால் சொல்ல இயலும். தமிழக அரசு யாரையாவது சில அதிகாரிகளை பலியாடுகளாக காட்டுவதை விட்டுவிட்டு, கமிஷன் போட்டுட்டோன்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதை விட்டுவிட்டு, எதிர்க்கட்சி தலைவர்களை குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு, உண்மையிலேயே தன்னுடைய தோல்விக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக அங்கே நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். அங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு உயர்தர சிகிச்சை வழங்கப்பட வேண்டுமோ அந்த சிகிச்சை வழங்கப்பட வேணும். நானும் இதுதான் சொல்லியிருக்கேன். காவல் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த 3 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டு அரசினுடைய செயல்பாடுகள் ஒரு பாலிஷ் போடுறதா தான் இருக்குது. அது மக்களை ஏமாற்றி அறிக்கைகள் தர்றதா தான் இருக்க வெளியே உண்மையிலேயே அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் போயிருக்கிறதா இல்லையா? அதிலும் குறிப்பாக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள், அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சராக இருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் அதை முழுமையாக கவனம் செலுத்தலை. கடந்த வருஷம் தான் நடந்துச்சு, ஒரு 10 பேர் இறந்து போனாங்கல்ல. அதுக்கு என்ன இதுவரைக்கும் எடுத்த அதை சட்டமன்றத்தில் இன்றைக்கு வாசிப்பது அல்ல, அது நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுத்தோம் சொல்வதற்காக வேண்டி நாங்கள் அரசு கேட்கல. அப்படி நடக்கவே கூடாது.
தமிழ்நாடு அரசு இப்பொழுது நடந்திருக்கிற இதை ஒரு அபாய அறிகுறியாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும். டாஸ்மாகை இழுத்து மூடிட வேண்டும். மது போதை தான் தமிழகத்துடைய எல்லா சீரழிவிற்கும் காரணம். இந்த டாஸ்மாகில் கொடுக்குற போதை காணலன்னு சொல்லி தானே இந்த எத்தனால் கலந்த இந்த இதை குடிக்கிறாங்க. அப்போ வெறி அதிகமாக வேண்டும் போதை வெறி அதிகமாக வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்கள் பலியாகிறார்கள். அரசு நினைத்தால் இதை தடுத்திருக்கலாம். அரசினுடைய கையாலாகாத தரம், அரசினுடைய மெத்தன போக்கு தான் இன்றைக்கு இந்த உயிர்கள் இறப்பதற்கு காரணம். எனவே தமிழக அரசு இந்த இறப்பிற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். கரூரில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் மனு மீதான விசாரணை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தனது பெயர் சேர்க்கப்படலாம் என்று கருதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கடந்த 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜாமீன் மனு மீதான விசாரணை நேற்று வந்த நிலையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட மாவட்ட நீதிபதி சண்முக சுந்தரம் 3வது முறையாக வரும் 25ஆம் தேதிக்கு மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரில் வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 20ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. கடந்த 17ஆம் தேதி கருட சேவை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.